ஆர்ஓ வாட்டர்லாம் எடுத்தா கிட்னியில ஸ்டோன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அது உண்மையா இல்லையா, அண்ட் எந்த காரணங்களால திரும்ப திரும்ப இந்த கல் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலா பார்த்துடலாம். அண்ட் இந்த மாதிரி மெடிக்கல் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட QD ஹெல்த் டாக்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணி இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர் தண்ணியை நம்ம ஒரு மெம்பரேன் வழியா அனுப்பும்போது அதுல இருக்க இம்பியூரிட்டிஸ், ஹெவி மெட்டல்ஸ், கால்சியம், மெக்னீசியம் போன்ற மினரல்ஸ், ஈவன் பாக்டீரியா கூட அதுலயே ஸ்டக் ஆகி மீதி இருக்கிற தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த தண்ணியை தான் வந்து நம்ம சாஃப்ட் வாட்டர்னு சொல்றோம். அண்ட் போர் தண்ணியை வந்து ஜென்ரலா ஹார்ட் வாட்டர், அதாவது மினரல்ஸ்லாம் அதிகமா இருக்கிறத ஹார்ட் வாட்டர்னு சொல்லுவோம். சில ஸ்டடீஸ்ல ஹார்ட் வாட்டர் எடுக்கிறவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்திருக்கு அப்படின்னு கூட சில இருக்கு. பட் ஆனா அதுமே எவிடன்ஸ் கிளியரா இல்லை. பட் சாஃப்ட் வாட்டர், மினரல்ஸ் கம்மியா இருக்கிறத எடுத்து அவங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்திருக்கு அப்படின்றது இது வரைக்கும் எந்த ஸ்டடியுமே இல்லை. அப்புறம் எப்படிதான் இந்த கிட்னி ஸ்டோன் வருது? தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த கால்சியமும் ஆக்சலேட்டும் யூரின் வழியா போகும்போது அது ஜஸ்ட் ஒரு சால்ட் தான். தண்ணி இல்லாதனால அங்கேயே தேங்கி அது ரெண்டும் சேர்ந்து ஸ்டோன் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சில பேருக்கு ஆக்சலேட் வந்து அதிகமா யூரின்ல போகும். ஸோ அவங்க அந்த ஆக்சலேட் உணவுகளை குறைச்சாங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் ஃபார்மேஷனை கம்மி பண்ணலாம். அண்ட் சில பேருக்கு யூரிக் ஆசிட் அதிகமா யூரின்ல போகும். அவங்களுமே இந்த யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிற உணவுகளை குறைச்சா இந்த ஸ்டோன் ஃபார்மேஷனை தடுக்கலாம். அண்ட் சில பேருக்கு சிட்ரேட் வந்து கம்மியா யூரின்ல போகும். ஸோ அவங்க அந்த சிட்ரேட் உணவுகளை அதிகமா எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ஸ்டோன் ஃபார்மேஷனை நம்ம நல்லாவே தடுக்கலாம். அண்ட் எந்த தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, தண்ணி நல்லா குடிக்கணும், அதுதான் முக்கியம் இந்த கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு. தேங்க்யூ.